விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் உள்ள நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். இந்த காலேஜ் எதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபுல் டைம் ஆடிட்டிங் கோர்ஸ் ஃபார் சிஏ சிஎம்ஐ. சிஏ அப்படின்ற அந்த கோர்ஸ் கேட்டாலே நம்ம மைண்டுக்கு என்ன தோணுன்னா, இட்ஸ் அ வெரி ஹார்ட் திங் அப்படின்ற மாதிரி தோணும். பட் அந்த கோர்ஸை எவ்வளோ தூரம் ஸ்மார்ட்டாக படிக்கலாம் அப்படின்றத இந்த காலேஜில் உள்ள ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அஸ் வெல் அஸ் இந்த காலேஜோட அலுமினிஸ் வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் கோர்ஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் மீட் பண்ணி பேசலாம். வாங்க காலேஜ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் திரு மணிகண்டன் அவரை தான் சந்திக்கிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ். அண்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு வரும்போதே இது வந்து ஆடிட்டிங் கோர்ஸ்க்கான ஒரு காலேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக ஆடிட்டிங் கோர்ஸ்க்கான விஷயங்கள் பார்த்தாலே அகாடமி இன்ஸ்டியூட்ன்றதுல தான் நேம் இருக்கும். பட் நம்ம காலேஜோட நேமே நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ன்றது. இது எப்படி சார் சாத்தியம்? காலேஜ் கான்செப்டில் எப்படி இது பண்ண முடியுது? இப்போ இந்த கோர்சஸ் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்து ஒரு ரிவார்டிங் கரியர். ஸோ +2 முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான, அட் த சேம் டைம் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இது. இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் ஜாப்ஸ்லேருந்து, கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேருந்து, ஃபாரின் ஜாப்ஸ்லேருந்து, ஈவன் நீங்கள் வந்து செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. டு பி ஃப்ராங்க், லேக்ஸில் வந்து உங்களுடைய மந்த்லி இன்கம்ஸ் வரலாம். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சோஷியல் எஸ்டீமும் கிடைக்கும். இப்படி நம்ம ஒரு டாக்டர், இன்ஜினியர், லாயர்னு சொல்கிறோமோ அந்த வரிசையில் வந்து ஆடிட்டர் அப்படின்றதும் ஒரு சமூக அந்தஸ்தை நமக்கு கொடுக்குது. ஸோ இவ்வளோ வசதிகள் இருந்தோம், இந்த படிப்புக்கான கல்வி கட்டணம் கூட ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதில் சேர்ற வழிமுறைகளும் ரொம்ப ஈஸி. என்ட்ரன்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெரிட்டில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருந்தா தான் இதில் சேர முடியும் அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கணும், இல்லை சிபிஎஸ்சி படிச்சிருக்கணும், அந்த மாதிரி எந்த தொந்தரவுமே கிடையாது. இவ்வளோ வசதிகள் இருந்தும் நிறைய பேர் இந்த படிப்பை வந்து எடுத்து படிக்க தயங்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப டஃப்பான கோர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டடீஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவறுதலாக புரிஞ்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோர்ஸை வந்து ஒரு டியூஷனில் போயிட்டு ஒரு 3 hours இதுக்கான கோச்சிங் எடுத்துக்கிறது, பேரலெல்லாம் வந்து ஒரு டிகிரி கோர்சஸ் படிக்கிறது, அப்படி இல்லைனா வந்து கரஸ்பாண்டன்ஸில் ஒரு கோர்ஸோ, இல்லைனா வந்து ஒரு பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் ஜாப் கூட போயிடுவாங்க. கடைசியில் இந்த கோர்ஸை வந்து ஒரு பார்ட் டைம் கோர்ஸாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போ எப்படி நான் ஒரு மெடிக்கலுக்கோ ஒரு இன்ஜினியரிங்க்கோ நான் வந்து பார்ட் டைமாக படிக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த கோர்ஸையும் நீங்கள் பார்ட் டைமாக முடிக்க முடியாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை நான் படித்தேன், நான் வேலைக்கு போயிட்டே படித்தேன், டிகிரி படிச்சுட்டே படித்தேன்னுவாங்க. அது ரொம்ப குறைவான அளவில் தான் அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு நாளைக்கு 10 hours இந்த படிப்புக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்கள ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஆரம்பிக்கும் பொழுதே தமிழ்நாட்டிலேயே முதல்ல இந்த படிப்புகளுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம காலேஜ் அப்படின்னு கொண்டு வந்தது நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி தான். ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே நம்ம வந்து முழுநேர கல்லூரியாக தான் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக அந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிற டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அதுக்கான கோச்சிங் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல்ல தொடங்கின கல்லூரி அப்படின்றதுனால மற்ற மாவட்டங்கள்லேருந்தும் மாநிலங்கள்லேருந்தும் நிறைய மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 10% தான் இன் அண்ட் அரௌண்ட் ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து இருப்பாங்க. மற்ற எல்லாருமே மற்ற நகரங்கள்லேருந்து வருவாங்க. இவங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மாணவருக்கும் தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள் இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து ஹாஸ்டல் போன பிறகும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 4 hours படிப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 10 hours படிக்கிறாங்க. இதுதான் ஒரே காரணம், மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்களில் அட் த சேம் டைம் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த படிப்பை முடிக்கிறதுக்கு. சார் வணக்கம். வாங்க சார். விகடன்லேருந்து வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பொதுவாக இந்த ஃபவுண்டேஷன், அப்புறம் ஃபைனல்ஸ், இன்டர்மீடியட் இது எல்லாமே ஒரு டஃப்பான எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். பட் யூஸ்வலாக எப்படி இருக்கும் இந்த எக்ஸாம்? இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே இந்த நார்மல் வரக்கூடிய டிகிரி கோர்ஸுக்கும் இந்த கோர்ஸுக்கும் சம்பாட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இந்த சிஏனுடைய கரிக்குலம் எப்படி அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி தான் கரிக்குலம் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நிறைய செல்ஃபாக படிக்கிறவங்களா ப்ராக்டிஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% வந்து சம் ஓரியன்ட் வந்து சிலபஸ் தான் இருக்கும். அப்போ சம்முனாமல் நிறைய நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ செல்ஃபாக படிக்கிறவங்க இந்த மாதிரி சம் நிறைய போட்டு பார்க்க மாட்டாங்க. அப்போ இங்கே வரக்கூடிய கொஷின் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின் இருக்கும். அப்போ நம்ம அந்த ப்ராக்டிஸ் இல்லாதப்போ தான் நம்ம இது 10ல் அப்படிங்கிறோம். அப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு மெடிக்கலுக்கு எப்படி படிக்கிறோமோ அந்தளவுக்கு ஒரு நம்ம படித்தாதான் இந்த கோர்ஸ் பாஸ் பண்ண முடியும். இதுதான் ரீசன். ஏன்னா நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் வந்து போட மாட்டாங்க. அதனால தான் இது வந்து டஃப் மாதிரி வந்து தெரியுது. ஆக்சுவலாக ரியலாக வந்து அப்படி வந்து கிடையாது. ஏன்னா அது கரிக்குலம்
கரிக்குலமே வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி தான் அதை படிக்கிறாங்க. ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டே ஒன்று இது படிக்கிறாங்க, இல்லை டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிற டைமில் இந்த மாதிரி படிக்கிறாங்க. அப்படி படிக்கணுமா இல்லை இந்த மாதிரி காலேஜ் ஃபார்மேட்டில் தான் படிக்கணுமா? அதாவது பார்ட் டைம் படிக்க வந்து படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, படிக்கலாம். ஆனால் அந்த டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணணும், ரேங்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னா ஃபஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரேர் தான். அப்போ அவங்க என்ன நார்மல் நம்ம 3 years 4 years கம்ப்ளீட் பண்ணுற கோர்ஸ் வந்து ஒரு 8 years 9 years ஆயிடும். அதனால தான் அந்த கோர்ஸ் வந்து டஃப்னு சொல்கிறாங்க. அது பாஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஜாப் போயிட்டு எப்படி இருந்தாலும் வந்து டெய்லி ஒரு 8 hours வந்து ஸ்டடி பண்ணால் தான் நம்ம அந்த அவிய கொடுக்குற 4 years வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் படிக்கல அப்படின்னா அந்த டியூரேஷன் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். அந்த ரீசன் வேறு வந்து பாஸ் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை இதில் இல்லை. பொதுவாக ஆடிட்டிங் கோர்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 11th 12th வந்து காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு CA/CMA கோர்சஸ்க்கு வந்து ஒன்லி ஃபார் அப்ளிகபிள் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு வரலாம்? அதாவது இந்த கோர்ஸினுடைய டிசைன் பண்ணியிருக்கிறது போத், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னா அந்த சயின்ஸ் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா அந்த பேசிக்கினுடைய அக்கௌண்ட்ஸ் டேர்ம்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரியாத இருக்குது. அதுக்கு நம்ம காலேஜில் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து ஈஸியாக போயிடும். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஃபைனல் லெவல் டோட்டல் லெவல் பார்க்கும்போது காமர்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்து பாஸ் பண்ணுறாங்க. சார், இது வந்து ஒரு நேஷனல் லெவல் கோர்ஸ். ஓவரால் நேஷனல் லெவலில் வந்து ஒரு பாஸ் பர்சன்டேஜ் இந்த கோர்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்து பாதியிலே இந்த கோர்ஸை கிவ் அப் பண்ணிட்டும் போயிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா அப்போ பர்சன்டேஜ் வந்து ஒரு 5% இருந்துச்சு. இப்போ வந்து இண்டஸ்ட்ரி நீட்டுக்கு தகுந்த மாதிரி இன்டர்மீடியட்லாம் ஒரு 15% வந்து இப்போ கொடுக்குறாங்க, ரீசெண்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபைனலும் 15% கொடுக்குறாங்க. இப்போ லாஸ்ட் இயரும் கூட சிஏனுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு 2040 வந்து நிறைய நம்பர் ஆஃப் சிஎஸ் வந்து வாண்டட் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய இதில் வந்து அந்த எக்ஸாம் வந்து 3 times வைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இன்னும் நிறைய வந்து சிஏ வந்து வாண்டட் வந்து நிறையா இருக்கு. அதனால் இனி வரும்போது பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளும் நல்லா படித்தோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 stages இருக்குது: ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் as well as ஃபைனல்ஸ் அப்படின்னு. இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சா ஒரு வேல்யூ இருக்கா, இன்டர்மீடியேட் முடிச்சா ஒரு வேல்யூ இருக்கா, ஃபைனல்ஸ் முடிச்சா தான் வேல்யூ? அதாவது ஃபவுண்டேஷன் வந்து ஒரு என்ட்ரி லெவல், அது வந்து நம்ம ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது தான். அதை வச்சு ஸ்பெசிஃபிக்காக எங்கே ஜாப்போ எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. பட் இன்டர் லெவல் வந்து தே ஹேவ் எ மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமு இதெல்லாம் வந்து நிறைய இதில் வந்து இன்டர் லெவல் தான் இருக்கும். அப்போ இன்டர் லெவலில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கூட நல்லா ஏர்ன் பண்ணலாம். நிறைய ஜாப்ஸ் வந்து இன்டர் கிடைக்கும். ஃபைனல் போனால் இன்னும் நிறைய ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். ஃபவுண்டேஷன் லெவலில் வந்து என்ட்ரி லெவல் தான். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 2 ஸ்டேஜுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி மணிகண்டன் சார் கிட்ட பேசும்போது யூஸ்வலாக நான் சென்னையில் பார்க்கும்போது நிறைய இன்ஸ்டியூட்ஸ் அகாடமி அப்படின்னு தான் சிஏ கோர்சஸ்க்கு பார்க்க முடியுது. இங்கே தான் காலேஜ் ஃபார்மேட்டில் பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் ஃபோக்கஸ்க்காக இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணனால ரிசல்ட் இது எவ்வளோ கொடுக்குது சார்? என்ன ரிசல்ட் வந்து என்எம்சி பொறுத்தளவு நாங்கள் ஒரு 60% கொடுக்குறோம். 60% வந்து ரிசல்ட் வருது. அதே மாதிரி நாங்கள் வந்து நிறைய வந்து அதாவது 1 year அப்படின்னா ஒரு 6 monthலேயே போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோச்சிங் தான். ஏன்னா நீங்கள் மற்ற சைடு பார்த்தீங்கன்னா டீச்சிங்கோட முடிச்சுக்குவாங்க. போர்ஷன் முடிஞ்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நம்மள அப்படி இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூ நம்மகிட்டே இருப்பான். அப் டு எக்ஸாம் முடிய வரை நம்மகிட்டே இருக்கா. அதனால் வந்து நாங்கள் நிறைய நல்ல கோச்சிங் கொடுக்க முடியுது, நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்க முடியுது. இந்த காலேஜில் படித்த மௌனிகா அவங்களோட தான் இருக்கும். மௌனிகா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ். அண்ட் நீங்கள் வந்து ஊட்டிலேருந்து இந்த காலேஜ் கண்டுபிடிச்சி ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட் இங்கே முடிச்சிங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இந்த காலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் எங்கள் ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ்னு சொன்னனால தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா ஃபுல் டைம்னு சொல்கிறப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாது, டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. இதே நம்ம வெளியே எங்கேயாச்சும் போனோம்னா 2 hours கிளாஸ் 3 hours கிளாஸ் தான் இருக்கும். இங்கே ஃபுல் டைம் இருக்கிறப்போ நம்ம ஃபுல் டைம் ஸ்டடீஸ்க்கே டெடிகேட் பண்ணலாம். அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சனால நான் இங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, ஜாயின் பண்ணீங்க. அப்புறம் ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணீங்க. சில பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுவாங்க, சில பேருக்கு அட்டம்ஸ் ஆகும். ஸோ இந்த அட்டம்ஸ் ஆகும்போது அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கணும், என்ன மாதிரி இது? ஆக்சுவலி நானும் இப்போ ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் ஃபவுண்டேஷனுக்குள்ளே வரும்போது எனக்கு டெபிட் கிரெடிட்னா கூட என்னன்னு தெரியாது, அக்கௌண்ட்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது. இங்கே வந்து பார்க்குறப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓ சிஏனா இவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு இங்கே தான் தெரிஞ்சிச்சு. இப்போ மற்ற கொலீக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ என்ன இவங்க இப்படி படிக்கிறாங்களே, அதுவே எனக்குள்ளே ஒரு பயம் ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒரு இதுலேயே நான் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன்.
பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்டர்மீடியேட் இது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எத்தனை அட்டம்ஸ் ஆச்சு, இல்லை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிங்களா? மேல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்துச்சு. மேல எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் தான். எனக்கு அக்ரிகேட்ல போயிருச்சு. அதில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆனேன். அப்போ நான் டிசைட் பண்ணேன், இதவே நினச்சி யோசிச்சு உட்காந்துட்டு நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு, நம்ம டக்குன்னு மூவ் ஆகி அடுத்தது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சு போத் குரூப்ஸ் எழுதினேன். போத் குரூப்ஸ் நவம்பரில் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த உங்களோட ஜூனியர்ஸ் நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய அட்டம்ஸ் ஆகலாம், இல்லை வந்து சில பேர் கிளியரும் பண்ணலாம். இந்த அட்டம்ஸ் ஆகுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நம்ம சைட்லேருந்து எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எஃபர்ட்ஸ் போட்டாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம், அதில் தான் நம்ம சக்ஸஸே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஃபைனல்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க, as well as ஃபைனல்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. எப்படி ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் போனால் அந்த சிச்சுவேஷனுக்கு ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆயிடணும். ஒரு 2 to 3 months ஆகும் அதுலேயே. அதுக்கப்புறம் தான் ஃபைனல்ஸே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் என்எம்சி காலேஜில் வந்து உங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் என்விரான்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க உங்களுக்கு? இங்கே இருக்க நான் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன்ஸே இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் தான். எல்லாருமே குவாலிஃபைடான ஃபேக்கல்ட்டிஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸ், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நமக்கு எப்போதுமே அவங்க கூட ஒரு டேரக்ட் கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே நமக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் அப்பப்போ இங்கேயே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஃபைனல்ஸ் கிளியர் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம வந்து சிவரஞ்சனி மேமோட தான் இருக்கோம். மேம் வந்து சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேங்க. சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே அது எவ்வளோ ஹார்டுன்றது எங்களுக்கு நிச்சயமாக தெரியுது. அண்டு சிஏ இப்போ படிச்சுட்டு இருக்க பீப்புளுக்கு சிஏனாலே ஒரு கஷ்டம், முடிக்க முடியாது, ஹாஃப்லே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ நீங்கள் முடிச்ச ஸ்டூடெண்ட், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி கோர்ஸ் டஃப்பாக இருக்குது, கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் அது வந்து என்னோட வியூவில் வந்து அது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்ஸ் தான் வந்து முக்கியமோ தவிர அது டஃப் அப்படின்னு ப்ரீஃபிக்ஸ் ஆகிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது முன்னாடியே வந்து அது டஃப், யாரோ சொல்கிறத கேட்டுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம எஃபர்ட்ஸ் போட்டோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண. அதுவும் இன்னைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படிக்கிறப்ப செல்ஃப் ஸ்டடி தான். எதா இருந்தாலும் நானே தான் பார்க்கணும். கூகுள் சர்ச் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு எதுவுமே கிடையாது. ரெஃபரன்ஸ் புக்ஸ் கிடையாது. ரெஃபரன்ஸ் புக்ஸ் இல்லைங்கிறத விட நல்ல ஒரு வில்லேஜிலிருந்து வந்தேன், எனக்கு கைடன்ஸுங்கிறதும் கூட கிடையாது. நானாக சர்ச் பண்ணி படிக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. சிஏ இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. வெளியில் தனியாக கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸ் நிறையா வந்து டீச்சிங் லைனில் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கைடன்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக பாஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க், ஓகே, சின்சியர் டிவோஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சிஏ முடிச்ச பீப்புள் கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். சிஏ முடிச்சதுக்கப்புறம் லைஃப் என்ன சேஞ்ச் ஆகும்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குங்க. நம்ம வந்து எந்த லைனில் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நாம் தான் டிசைட் பண்ணுறோம். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் போகிறதுனாலும் போகலாம், இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ ஒரு மெட்ராஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். இல்லை கொஞ்சம் செமி அர்பனில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து தே கேன் டேக் அப் ஃபார் ப்ராக்டிஸ். இல்லை எனக்கு இது ரெண்டுமே வேணாம் அப்படின்னா அவங்க டீச்சிங் லைன்லேயும் நிறைய இருக்காங்க. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குங்க. கம்ப்ளீட் பண்ணுனா போதும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஓவராலாக இப்போ ஆடியன்ஸ்க்கே ஒரு கேள்வி வரும், எப்படி இந்த காலேஜை அணுகிறது அண்ட் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதுக்கான பதில் என்ன சார்? +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சிஏ ஆஸ்பைரண்ட் அப்படின்னு சொன்னால் RCMA என்ன கோர்ஸ் படிக்கணுமோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலேஜ்க்கு நேரில் வரலாம். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ஃபோன் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய nmcauditingcollege.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, அது மூலமாக சோர்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, +2 முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹாஸ்டலில் இங்கே ஸ்டே பண்ணி படிக்க வைக்க போகிற பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறையா பயம் இருக்கும். இங்கே ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் வந்து அவங்களுடைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் பற்றி பயப்படுவாங்க. அதனால் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது, பேரண்ட்ஸும் அந்த கிட்ஸோட நேரில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற கரியர் அட்வைசர்ஸ் கிட்ட பேசலாம். அவங்க பசங்களுக்கு வந்து சிஏ வந்து சூட்டபிளாக இருக்குமா, இல்லை சிஎம்ஏ சூட்டபிளாக இருக்குமான்றதெல்லாம் பேசிட்டு அதுக்கான அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவங்க அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ்குள்ளே வந்துடலாம். ஓகே, பொதுவாக இந்த மாதிரி வந்து இப்போ சென்னையில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க, இல்லை வெளியூரில் இருக்கவங்க, ஈரோட தாண்டி இருக்கவங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றது, எங்கள் ஊரில் இருக்க இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் காலேஜஸ் தாண்டி இங்கே வந்து நான் சேரணும்னா அதுக்கான காரணம் என்ன இருக்குன்றது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும், அப்புறம் இங்கே இருக்க அகாடமிக்ஸ் ரெண்டாவது இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கான பதில் உங்ககிட்ட இருந்து என்ன? நம்ம இன்ஸ்டியூட்டை ஒரு ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் தென் த என்விரான்மெண்ட். ஸோ படிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து நிச்சயமாக கிரியேட் பண்ணி தரணும். வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் டிவியோ என்டர்டைன்மெண்ட்டோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறதோ, ஈவன் அப்பா அம்மாவே சொல்லுவாங்க இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம்,
இன்னைக்கு டின்னருக்கு வெளியில் போகலான்ட்டு. இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே அவங்களுடைய ஸ்டடீஸை வந்து பாதிக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிப்புக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான என்விரான்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி தரோம். மார்னிங் 6 o'clock ஹாஸ்டலில் எழுந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வார்டன் ஸ்டடி சூப்பர்வைசர்ஸோட அசிஸ்டன்ஸில் ஹாஸ்டல்லேருந்து காலேஜ்க்கு வராங்க. அண்ட் தென் அவங்களுடைய கிளாஸஸ் 9 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் 4 to 5 அவங்களுடைய ட்ராவல் டைம் அண்ட் ஹாஸ்டல் ரீச் ஆன பிறகு அவங்களுடைய ரெஸ்ட் அவர்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கம்பல்சரியாக வீட்டில் ஒரு குழந்தைய வந்து படி அப்படின்னு சொன்னால் அவங்க படிப்பாங்கன்றது கொஸ்டின் தான். இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். எவ்ரி 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வார்டன் அண்ட் ஆல்சோ ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க படிக்கிறாங்களான்றதை என்ஷூர் பண்ணுவாங்க. படிக்கும்போது ஒரு டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் எஸ்பெஷலி இது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தானே, அவங்களுக்கு டீச்சிங் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க படிச்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம விட முடியாது. இவங்க எல்லாமே ஒரு 17 வயசு கம்ப்ளீட்டான ஒரு குழந்தைங்க தான். அவங்கள நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி படிக்கும்போது அவங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். மார்க் டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து அவங்க ஃபியர் இல்லாமல் அந்த எக்ஸாமினேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம என்எம்சி காலேஜோட பிரேக் டைமில் இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்டை பார்த்து இங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் கோகுல். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பற்றி கேள்விப்படும் போது நீங்கள் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி இப்போ இன்டர்மீடியட் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 12th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் நீங்கள் படிக்க வந்தீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் கிளியர் பண்ண முடிஞ்சது? எனக்கு வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மீன்ஸ் சிஏ பற்றி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், முடிக்கிறது கஷ்டம் அப்படின்னாங்க சார். எனக்கு வந்து சிஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எங்கள் அக்கௌண்ட் சார் தான் சார். அதனால் சரி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நார்மலாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையும் ஒரு பேசிக் மாதிரி தான் சார். பட் நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கில் தான் வந்து ஒரு விஷயமே கிடைக்கும் சார். அதே மாதிரி தான் இப்போ நான் ஃபவுண்டேஷன் வந்து ஜாயின் பண்ணுறப்ப என்ன நினச்சேன்னா, ஓகே ஃபவுண்டேஷன் கோர்ஸுமே ஸ்டஃபாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் நான் என்ன நினச்சேன், வந்து ஜாயின் பண்ணதுக்கு அடுத்து என்எம்சியில் கொடுத்த கோச்சிங் படி எப்படின்னா அவங்க கொடுத்த கொஞ்சம் எப்படி நம்பிக்கை வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சு சார். ஓகே இது என்ன கோர்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுல தான் கான்ஃபிடென்ட்னால தான் சார் ஃபஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இன்டர்மீடியட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட கோச்சிங் பேட்டர்ன் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? கரெக்டாக. இப்போ எப்படின்னா அவங்க கோச்சிங் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் குரூப் டீச் பண்ணிட்டு இருக்காங்க சார். எந்த ஒரு இதுவுமே மிக்ஸ் பண்ணுறதுனா குரூப் 1 நடுவில் எடுத்துகிட்டு அப்படிலாம் இல்லை சார். ஒரு ஃப்ளோவில் ஸ்டார்டிங் பேசிக் என்ன, டேக்ஸ்னால் இப்போ டேக்ஸ் பற்றி ஸ்டார்டிங் என்ன அதோட பேசிக் நடத்திட்டு இப்போது கரெக்டாக போகிறாங்க சார். இப்போது நடத்தின வரையுமே ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். ஓகே, வணக்கம் பரண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பரண்யா, இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ஃபவுண்டேஷனா இல்லை இன்டர்மீடியட்? ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ 12th முடிச்சுட்டு எப்படி இந்த காலேஜ் இருக்குன்றது உங்களுக்கு கண்டுபிடிச்சி? ஏன்னா யூஸ்வலாக இன்ஸ்டியூட் அகாடமிக் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க காலேஜ் படிச்சுக்கிட்டே. பட் இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சார் நான் அந்த மாதிரி சேனல்ஸ் பார்த்து யூடியூப் அந்த மாதிரி பார்க்கும்போது ஹை ரேட் வந்துட்டு என்எம்ஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இதில் வந்து படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆகிட முடியும் அப்படின்னு. ஸோ அது மூலியமாக தானே சொன்னாங்க. ஓகே, ஸோ 12th முடிச்சுட்டு வந்தீங்க. ஃபவுண்டேஷன் இப்போ படிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் காலேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காக படிப்பேனா ஹோப் சுத்தமாக எனக்கு கிடையவே. பட் இப்போ 6 to 7 months ஆயிடுச்சு. இப்போ எனக்கே தெரியுது கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அவங்களோட கோச்சிங் அப்படின்றது அந்தளவுக்கு இருக்குது. டே பை டே ஆக்டிவிட்டிஸுமே சரி, என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கே தெரியுது. கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் சொல்லிட்டு அந்தளவுக்கு அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க. 12th படித்தது தான் ஃபவுண்டேஷனில் அதிகமாக உங்களுக்கு இருக்குது இல்லை? ஸோ பட் அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் நியூவாக எக்ஸாம்ஸ்க்காக வந்து என்எம்சி காலேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? நிறைய இந்த சப்ஜெக்ட்னா இதுதான் அப்படி சொல்லி நிறைய பேசிக்ஸ் வந்து சொல்லி தந்தாங்க. அது 12th இருந்து அப்படியே வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இதில் இன்னும் இருக்கா, இவ்வளோ இருக்கு அப்படின்ற அளவுக்கு நிறையவே இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் பரண்யா. தேங்க்யூ சார். சார், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நாங்கள் மீட் பண்ணும்போது அவங்க வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நானே யூஸ்வலாக நினச்சேன் காமர்ஸ் முடிச்சா தான் சிஏ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சயின்ஸ் முடிச்சும் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் சார் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் இல்லை, இங்கே ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க. ஸோ +2 வந்து அவங்க ஒரு ஆம்பிஷன் இருந்திருக்கும், மெடிக்கல் இன்ஜினியரிங் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஏ கோர்சஸ் உடைய வெயிட்டேஜ் பார்த்துட்டு இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டோட கோச்சிங் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை வந்து அவங்களால மெடிக்கல் ஜாயின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக சாய்ஸாக இதை வச்சுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸை வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட்டும் நிறைய இருக்காங்க. ஸோ நம்ம காலேஜில் என்ன எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 15 days வந்து அவங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சிஏஆர் சிஎம்ஏவுடைய கரிக்குலம்குள்ளே அவங்க வருவாங்க. ஸோ அதனால சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இவங்களோட பாஸ்
ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஓகே வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எஸ் சார், நீங்கள் சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட், அதை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி சிஎம்ஏ படிக்கிற பீப்புளெலாம் வந்து நிறைய இடத்துல கிவ் அப் பண்ணிடுறாங்க. இது வெரி ஹார்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ முடிச்ச ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவீங்க? என்னை பொறுத்த மட்டும் அது வந்து கஷ்டமான டிஃபிகல்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எப்படி அவங்க படிக்கணுங்கிறது ஒரு ஒரு வழிமுறையாக இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அது எந்த மாதிரி வழிமுறைகள்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி மனப்பாடம் பண்ணி அதை படிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து என்னென்னா எதுவுமே புரிஞ்சு கான்செப்டை புரிஞ்சு அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, கான்செப்டை புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து இது பாஸ் பண்ண முடியும். யாராலும் முடியும். இது வந்து டிஃபிகல்ட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்க்கு நிறைய டைவர்ஷன் வருது இது படிக்கிற டைமில். ஏன்னா நீங்கள் படித்த டைமில் அவ்வளோ மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது, ரொம்ப நிறைய. எஸ். ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அவாய்ட் ஆகி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுன்றது உங்கள் டிப்ஸ் சொல்லுங்கள். அது இந்த எக்ஸாம்னு இல்லை, எதுக்குள்ள எல்லாத்துக்குமே இந்த இன்னைக்கு வர யங் ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. டைவர்ஷன் இந்த சென்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் இதில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதிலேயே தான் படிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நாங்கள் இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா எல்லாராலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அவங்க அதுலேருந்து அவங்க வந்து வெளியே வந்தால் தான் இதை முடிக்க முடியும். ஓகே சார். இப்போ சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் as well as பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது சார் இப்போ இருக்க டைமில்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த சிஎம்ஏஸ் வந்து மேனுஃபேக்சரிங் தான் மெயினான அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது தான் மேனுஃபேக்சரிங் செக்டர் தான். இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய டெவலப்மெண்ட்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து சிஏ மாதிரியே இவங்க வந்து ஃபேமும் வச்சு இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து கம்பெனிக்குள்ளே கார்பரேட்டுக்குள்ளே போகலாம். அது வந்து இந்தியாவும் சரி அப்ராட்லேயும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ஈஸியாக அவங்க வந்து இது பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் தேங்க்யூ சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.